இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு, ஹவுஸ் ரிச் அண்ட் கேஷ் புவர். நீங்க 60 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மந்த்லி 1.5 lakhs ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா? உங்களுக்கு பென்ஷனபிள் ஜாபும் இல்ல, ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸும் இல்ல, ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இந்த பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பேங்க் லைக் ஸ்டேட் பேங்க், பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், எந்த பேங்க்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீம் வேணும் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட வீடோட வேல்யூ அசஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்க 60 இயர்ஸ்ல இருக்கும்போது அசஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்க ப்ராப்பர்ட்டி 4 crores இருந்து வச்சுக்கோங்க, பேங்க் 40% ஆஃப் ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு 60% ஓனர்ஷிப் இருக்கும். பேங்க் எவ்ரி மந்த் 1.5 lakhs 20 இயர்ஸ் உங்களுக்கு உங்க ஸ்பௌஸ்க்கு சேர்த்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் at the ஏஜ் ஆஃப் 80 வந்தோடனே பேங்க் வந்து உங்களை அந்த வீட்டு விட்டு வெளில அனுப்ப முடியாது. as long as நீங்களும் உங்க ஸ்பௌஸ் டில் யுவர் லாஸ்ட் டே இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த வீட்டுல இருக்கலாம். அப்புறமா உங்க குழந்தைங்க அந்த ப்ராப்பர்ட்டில ஓனர்ஷிப் கிளைம் பண்ணணும்னா பேங்க் கிட்ட போயிட்டு அந்த லோன் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்லி 8 to 11% இருக்கும், அதை பே பண்ணிட்டு அந்த வீட்டோட ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவங்க சேல் பண்ணிட்டு அந்த லோனை ரீபே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க எடுத்துக்கலாம்.